உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோட பண்றான்னு நினைச்சேன். அப்புறம் இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலயும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துலயும் உட்கார்ந்துருக்காங்க. நடுவுல நம்மள உட்கார வைக்கிறதுக்காக இவ்வளவு பேசிருக்காங்க அப்படின்ற விஷயத்து. ஸோ சார் நான் என்ன கெஸ்ட்னாங்க, நான் யார் பக்கத்துல உட்காந்துருக்கேன் பாருங்க, 2 பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன். சார் உங்க ஸ்டோரி பயங்கரமா இருக்கு. ஆனா நான் ரொம்ப சிரிச்சேன் அவர் பேர் சார் வந்து இவ்வளவு ஹிலேரியஸான ஒரு ஹியூமர் ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா சார் கேட்டு ரொம்ப ஜாலியா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க பின்னாடி எல்லாருமே. அந்த டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து என்ன மட்டும் பார்க்காம போயிட்டே இருக்குங்க. புரியுது, இல்ல எல்லா டான்ஸ் மாஸ்டரும் அந்த பிரச்சனை இருக்கு என்ன பார்த்தாலே. ஸோ என்ன பார்த்து ஒருத்தர் யாருன்னா பயப்படுறாங்கன்னா அந்த டான்ஸ் மாஸ்டர் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா வந்து நான் ஆடுற ஸ்டெப் என்னாலே 2வது தடவை போட முடியாது. ஓகே, அது வேற அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, பின்னாடி டான்ஸ் அவர் என்ன பண்றாரு ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்வாங்க. அதுல 2வது டேக் போடும்போது வேற மாதிரி வரும். ஒரு தடவை எல்லாரும் என்ன வந்துட்டாங்க பக்கத்துல, எப்படி சார் நீங்க ரைட் கால் எடுத்து ரைட் கையை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க. இப்ப தெரிஞ்சா சொல்ல மாட்டேன்ப்பா, அது தானா வரது. எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் சார் எனக்கு. நல்ல வேலை மந்த்ரா மேம் இது வரைக்கும் நம்ம படம் பார்த்தது இல்லை, அதனால நான் சொல்லதான் சீரியஸா எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து படத்துல நடிச்ச ஹீரோ, அவர் வந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் பார்க்கணும் இன்னும் கேரக்டராகவே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பார்த்து அவர் சிரிச்சு இப்பதான் சிரிக்கிறாரு, இப்ப கூட சிரிக்க மாட்டாரு. இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லயே தான் இருக்காரு. ஆனா லண்டன்ல இருந்து வந்திருக்காரு பேஷன் தமிழ் படத்துல வந்து நடிக்கணும், பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல. ஆல் தி பெஸ்ட் பிரதர், ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். அண்ட் ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேரரசு சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லயும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அண்ட் நிச்சயமா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் நவீன், கங்க்ராச்சுலேஷன். என்னதான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நிறைய தெரியல. நவீன் அப்படின்னா கை தட்டு. ஓகே ஓகே, சரி எதுனா மறந்துட்டாலும் நவீன் அப்படின்னா போதும். ஸோ வெரி குட். ஸோ நவீன் திருப்பியும். ஸோ நவீன் என்னன்னா, ஒரு படம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம எந்த மாதிரியான ஜானர் வேணா எடுக்கலாம். இப்போ வந்து இருக்கிற ஜானர் வந்து வேற மாதிரி ஜானர். இந்த படம் நான் பார்க்கும்போது எஸ்பெஷலி வந்து பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கல்ல, அப்படின்னும் போது எனக்கு ஒரு காதல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அது ரியல் லைஃப் ஈவெண்ட் அப்படின்னும் போது. ஸோ பாலாஜி சக்திவேல் சார் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஹாண்டிங்காக, அது வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும். அது மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய படமா இருக்குன்றது வாழ்த்துக்கள்.